Hi stars, welcome to Raja Online Tutelage. RRP mensuration topic la 7th day last video. இதில் ஒரு புது டைப் மாடல் பார்க்கலான்னு சொல்லியிருந்தேன். அது வேறு ஒன்றும் இல்லை, ஆர்ஆர்பியோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லாம் பேக்கேஜில் இந்த ரெண்டு டைப்பும் ரொம்ப ரேராக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த டைப்பையும் நம்ம கவர் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நம்ம போட்டிருக்கோம். வாங்க சம்ஸ்குள்ளே போகலாம். A, B, C, D, E, F is a regular hexagon and M of BE equal to 14 cm. What is the perimeter of the hexagon? Options கொடுத்துருக்காங்க. 42 cm, 30 cm, 48 cm, 36 cm. ஓகே, கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க? A, B, C, D, E, F இப்படி ஒரு ஹெக்ஸகன் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. அதில் பிஇயோட வேல்யூ 14 சென்டிமீட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம என்கிட்ட என்ன கேட்டிருக்காங்க? பெரிமீட்டர் ஆஃப் ஹெக்ஸகன். பெரிமீட்டர் ஆஃப் ஹெக்ஸகனுக்கு ஃபார்முலா 6A. இப்போ உங்களுக்கு திடீர்னு ஃபார்முலா எதுவும் ஞாபகம் வரல அப்படின்னா பெரிமீட்டருக்கு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நம்மளுடைய என்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ அதில் சுற்றி இருக்கிற வேல்யூவை நம்ம ஆட் பண்ணிட்டாலே நமக்கு அதோடைய பெரிமீட்டர் கிடச்சிரும். இப்போ நம்ம ஹெக்ஸகனுக்கு 6 சைடு. ஸோ நம்ம ஈஸியாக ஃபார்முலா போட்டுடலாம். 6 × Aன்னு. இப்போ நமக்கு சைடு, அதாவது ஏ வேல்யூ தெரியாது. நம்ம கொடுத்துருக்க கிவனில் வச்சு தான் நம்ம வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஷேப்பை, ஹெக்ஸகன் ஷேப்பை பாருங்கள், நமக்கு ஒரு சர்க்கிள் ஷேப்பில் கிடைக்குது. ஸோ நம்ம இதை என்னென்னு எடுத்துக்கலாம்? ஒரு டயாமீட்டர்னு எடுத்துக்கலாம். இந்த பிஇயை நான் அதில் இருந்து சைடை கண்டுபிடிக்கணுன்னா நான் டிவைட் பை 2 போட்டால் போதும், நமக்கு சைடோட வேல்யூ கிடச்சிரும். ஸோ 14/2 = 7 சென்டிமீட்டர். இப்போ நமக்கு சைட் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து நம்ம இந்த பெரிமீட்டர் வேல்யூவில் ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 6 × A, 6 × A வேல்யூ 7. ஸோ 6 × 7 42 சென்டிமீட்டர். இதுதான் இந்த சம்முடைய ஆன்சர். Two regular polygons have the same number of sides. Their length are in the ratio 7:5 and the area of the larger polygon is 1127 cm square. Find the area of the smaller polygon. Options கொடுத்துருக்காங்க. 565 cm square, 585 cm square, 575 cm square, 550 cm square. லென்த்து ரேஷியோ கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்க? கிவனில் 7:5. என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் லாங்கர் பாலிகன் வேல்யூ என்ன? 1127 சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? ஏரியா ஆஃப் ஸ்மாலர் பாலிகனுடைய வேல்யூ என்னன்னு கேட்டுருக்காங்க. முதல்ல பாலிகன்னா என்னென்னா சைட்ஸை குறிக்கிறது தான் நம்ம பாலிகன்னு சொல்லுவோம். பாலிகன்லேயே 12 டைப்ஸ் இதுக்கு நம்ம இப்போ வரைக்கும் பார்த்த 2D 3D டைமென்ஷன் வரல சைட்ஸ் எல்லாமே இந்த பாலிகனை சேர்ந்துடும். அதாவது ட்ரையாங்கிள்னால் என்ன? 3 சைட்ஸ் இருக்குது, ஸ்கொயர்னால் 4 சைட்ஸ் இருக்குது, இந்த மாதிரி ஹெக்ஸகன்னா 6 சைட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி உள்ள சைட்ஸை குறிக்கிறது தான் பாலிகன். இப்போது ஏரியா ஆஃப் லாங்கர் பாலிகன் அதை நான் A1 வச்சுருக்கேன். ஏரியா ஆஃப் ஸ்மாலர் பாலிகன் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் A2 வச்சுருக்கேன். பாலிகனுடைய ஏரியா ஃபார்முலா என்னென்னா A². நான் அதை A1² / A2² வச்சுருக்கேன். இப்போது நமக்கு லாங்கர் பாலிகனோட வேல்யூ தெரியும், 1127 / A². நான் இதை ஃபுல்லாக எழுதாமல் இதை நான் A2 வச்சுருக்கனால A2 வச்சுருக்கேன். ஈக்குவல் டு A1ஓட வேல்யூ கொடுத்தாச்சு 7² / 5². A2 கூடைய சைடோட வேல்யூ கொடுத்தாச்சு 5² ஈக்குவல் டு 1127 A². இதை ஸ்கொயர் எடுத்திங்கன்னா 7க்கு 49, 5க்கு 25. இப்போது A2வை மட்டும் இங்கே வச்சுட்டு பேலன்ஸ் எல்லாம் நான் ரைட் சைட் கொண்டு போகிறேன். 1127 × 25 / 49. இதை கேன்சல் பண்ணிங்களா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் 575 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இவ்வளோ தான் இந்த சம். The circumference of an equilateral hexagon is 72 cm. What is its area in centimeter? 144√3, 261√3, 108√3, 36√3.
கிவனில் என்ன கொடுத்துருக்காங்க, பெரிமீட்டர் ஆஃப் ஈக்குவலேட்டர் ஹெக்ஸாகன் கொடுத்துருக்காங்க. எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க, 72 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க, ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டர் ஹெக்ஸாகனுக்கு ஏரியா கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம எப்போதுமே என்ன செய்யணும், கேட்டிருக்கிறதுக்கு என்னன்னு எழுதிடணும். இப்போ ஏரியா ஆஃப் ஈக்குவலேட்டர் ஹெக்ஸாகனுக்கு ஃபார்முலா என்ன, 6 × √3/4a². இப்போது இந்த ஃபார்முலாவுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன வேல்யூலாம் தெரியும், 6 காமன் போட்டுருவோம், √3/4 போட்டுருவோம். a² கேட்டிருக்காங்க. சைடோட வேல்யூ டைரெக்டாக கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. ஆனால் இன்டைரக்டாக என்ன கொடுத்துட்டாங்க, பெரிமீட்டரோடைய வேல்யூ கொடுத்தாச்சு. ஸோ பெரிமீட்டரோட ஈக்குவலேட்டர் ஹெக்ஸாகன் ஃபார்முலா என்ன, 6a = 72. அப்போ a = என்ன, 6ஐ கேன்சல் பண்ணிங்கன்னா 12 சென்டிமீட்டர். ஸோ சைடு a = 12 சென்டிமீட்டர். நமக்கு இப்போ சைடோட வேல்யூ கிடச்சாச்சு. நம்ம இனிமேல் டைரெக்டாக ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். 6 × √3/4 12² = 6 × √3/4 × 12 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 14 4 இதை நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் கிடைக்கும்னா 6 × 36√3. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 216 √3 சென்டிமீட்டர்². இதான் இந்த சம்முடைய ஆன்சர். ஆர்ஆர்பி மென்சுரேஷன் டாப்பிக்கில் நம்மளால் எவ்வளோ மாடல்ஸு இம்பார்ட்டன்ட் மாடல்ஸை கவர் பண்ண முடியுமோ அவ்வளோ மாடல்ஸும் இந்த 7 days சேலஞ்சில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இந்த மாடல்ஸை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கிட்டு நிறைய மென்சுரேஷனில் உள்ள கொஸ்டின்ஸை போட்டு பாருங்கள். அதுவும் இல்லாமல் டெய்லி ஃபார்முலாஸை ரிட்டர்ன் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபார்முலாஸ் மறக்காமல் இருக்கும். ஆர்ஆர்பி மேத்தமேட்டிக்ஸில் நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.